சமீப காலமாக தமிழ்நாடு அரசின் நிதித்துறை அமைச்சர்கள் சாபக்கேடாக பார்க்கும் ஒரு துறையாக மாறி வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் கஜானா காலியாகிவிட்டாலும் முதல்வர் அதை பற்றி சிந்திக்காமல் செயல்படுவதுதான். 2022 முதல் 23 வரை நிதியாண்டில் தமிழ்நாடு அரசின் நிதி நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. மாநிலத்தின் கடன் சுமை 6.5 லட்சம் கோடி ரூபாயை தாண்டியது. மேலும் 2023 முதல் 24 வரை நிதியாண்டின் முதல் 9 மாதங்களில் மாநில அரசின் நிதி பற்றாக்குறை 16,000 கோடியாக அதிகரித்துள்ளது. இது மாநிலத்தின் நிதி நிலைமையை மேலும் மோசமாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த துறையின் அமைச்சராக பதவியேற்றுள்ள தங்கம் தென்னரசு கடும் நெருக்கடியை எதிர்கொண்டு வருகிறார். பொங்கல் பரிசு வழங்கும் செலவுடன் தமிழக அரசுக்கு எதிர்வரும் காலத்தில் மேலும் பல பிரச்சனைகள் காத்திருக்கின்றன. மாநில அரசின் தேவையற்ற சிலை மற்றும் கட்டிட திறப்புகள், நூற்றாண்டு விழாக்கள், வாங்கிய கடனுக்கு வட்டி செலுத்துதல், வெள்ள நிவாரணம் போன்ற